Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel ku varingena marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU counseling பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். So sliding results அதே போல general academic round 5 இருக்குமா, spot admission இருக்குமா, இது போல அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு general academic round 4 க்கு வந்து எல்லாரும் போயிருக்காங்க. So நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கூப்பிட்டிருக்காங்க. யாருக்குமே வந்து சீட் அலாட்மென்ட் ஆர்டர்லாம் கொடுக்கல. டைரக்டா வந்து யுனிவர்சிட்டிக்கு தான் வந்து வர சொல்லிருக்காங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷனுக்கு. So அங்க போனா தான் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் தெரியும். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸ்மே வந்து ஃபில் ஆகிரும் फ्रेंड्स. அதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க சீட்டுக்கு எல்லாத்துக்குமே ரவுண்ட் 5 வைக்க பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதுக்கு அப்புறம் ஸ்பாட் அட்மிஷன் தான் வந்து போடுவாங்க. சோ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ்னு எப்பவுமே ஒன்னு ஷோ ஆயிட்டே இருக்கும். அந்த சீட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா எந்தெந்த அஃபிலியேட்டட் காலேजेसல எந்தெந்த கம்யூனிட்டிக்கு சீட் இருக்கு அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு யுனிவர்சிட்டி சைடுல ஸ்பாட் அட்மிஷன் நடக்க போகுது அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் அப்பப்ப வெப்சைட்ல போடுவாங்க. தேவைப்படுறவங்க ஸ்பாட் அட்மிஷன்ல போய்ட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது போல தான் இனிமேட் வரும். நிறைய பேர் வந்து ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க ஃபைனல் அலோகேஷனுக்காக. ஸோ இன்னைக்கு 4th ரவுண்ட் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஸ்லைடிங்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. 4th அலோகேஷன் அப்படின்னு போட்டு தான் வரும். மேபி பார்த்தீங்கன்னா அது ஃபைனல் அலோகேஷனாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அந்த காலேஜில் தான் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இதே போல் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. 4 ரவுண்ட்ஸ் தான் போச்சு. அதே போல் 4th அலோகேஷனில் முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்கிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4th அலோகேஷனில் உங்களுக்கு எந்த காலேஜ் வருதோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் அலோகேஷன் போட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த காலேஜில் தான் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல அது அப்டேட் ஆயிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4th அலோகேஷன் அப்படின்னு போட்டு வரும். ஸோ 1 by 1 அப்டேட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எந்த காலேஜ் எனக்கு கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்குமா, இது போலலாம் ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல காலேஜே எல்லாத்துக்குமே அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போகிறவங்க எல்லாருமே வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருவாங்க. TNAUல அஃபிலியேட்டடில் பெண்டிங் இருக்க எல்லா சீட்ஸுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு கம்மியான சீட் தான் அவைலபிளாக இருக்கும். அது வெப்சைட்டில் ஷோ ஆகிட்டே இருக்கும் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ அதை பார்த்து யாராச்சும் ரொம்ப லோ கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக போயிட்டு கூட அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்குமான அனௌன்ஸ்மெண்ட் செப்பரேட்டாக வந்து கொடுப்பாங்க. போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட சொல்கிறேன். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாச்சும் சீட் வேணும், இல்லை MBBS இல்லை வேறு இதில் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு சீட் வேணும், பேராமெடிக்கலில் சீட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.